சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலே இப்போ போயிட்டு இருக்க படம் வந்து இந்த பராசக்தி. விஜய் ஆண்டனியோட 25வது படமும் சிவகார்த்திகேயனோட 25வது படத்துக்கு ஒரே டைட்டில் வச்சிருக்காங்க. அது என்ன பிரச்சனை சார் இப்போ போயிட்டு இருக்கு? அதாவது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறது ப்ரொடியூசர் கவுன்சில், சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம்னு ஒன்று இருக்குது. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கம்னு ஒன்று இருக்குது. கில்டுன்னு ஒன்று அமைப்பு இருக்குது. இந்த 4 அமைப்புகள் இருக்குது. இந்த 4 அமைப்பில் தான் நீங்கள் டைட்டில், படத்துடைய மற்ற விஷயங்கள்லாம் ரிஜிஸ்டர் பண்ண, கம்பெனி நேம் ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே இந்த 4 ஏதாவது ஒன்றில் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஒரு சில என்னென்னா, ஒரு முக்கியமான இந்த மாதிரியான படங்கள் வர்றப்ப 4 அசோசியேஷனுக்குள்ளேயும் பேசிடுவாங்க. இப்போ இந்த சவுத் இந்தியன் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படின்னா சவுத் இந்தியா எல்லாம் சேர்ந்தது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் சேர்ந்த ஒரே இதாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இருக்குது, பழமையான ஒரு அசோசியேஷன். இவர் விஜய் ஆண்டனி அதில் பதிவு பண்ணியிருக்கிறார். அதாவது தெலுங்கு வெர்ஷனுக்காக பதிவு பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க.